ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசணும்போது ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ரிப்ளை பண்ணதா ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வந்து கண்ணுக்கு மேல கையை வச்சு வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை தேடிக்கிட்டே இருந்தாராம். கூட இருந்த குட்டி பையன் வந்து என்ன தேடுறீங்க அப்படின்னதும், அது ஒன்றும் இல்லை தம்பி, உங்க அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம், அதான் உங்க அப்பாவே காணும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதையா ஸ்டாலின் இல்லைன்றதை மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிளாப்ஸ். இந்த ஒரு குட்டி கதை தான் பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில பயங்கரமா போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச் வச்சிருந்தாலே குட்டி கதை சொல்லுவாரு. அவரோட குட்டி கதைக்கு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து குட்டி கதையெல்லாம் மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருந்த நிலைமையில சட்டமன்றத்துல போயிட்டு குட்டி கதை சொல்லியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல பேச மாட்டாரு, ஏன் அமைதியாவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தளபதி அவர்கள் பேசின ஸ்பீச் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. மக்களுக்காகவே தமிழக வெற்றி கழகம் எப்பயுமே கூட இருக்கும். ஊழல் பண்றவங்களையும் தொடவும் விட மாட்டோம், இதுக்கப்புறம் தொடவும் மாட்டோம், தொட்டவங்களையுமே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இல்ல, மக்களுக்காக முன்னாடியில இருந்தே கூட நிக்குது. எப்பயுமே பாத்தீங்கன்னா சுனாமி வரும்போதும் மக்கள் கூட இருப்போம், அதே போல கொரோனா டயத்துலயுமே கூட இருந்தோம். பாலு முட்டைன்னு சொல்லிட்டு நிறைய உதவிகள் பண்ணிட்டே இருக்கோம். நூலகம்னு சொல்லிட்டு படிக்கிற பசங்களுக்குமே உதவி பண்ணிட்டு இருக்கு. நாங்க எப்பயுமே மக்கள் கூட தான் இருப்போம், அதை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. இவரு சொன்ன குட்டி கதை பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இப்ப சட்டமன்றத்துல இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இல்ல, குளத்தூர்லயே தோல்வி விட்டுறாங்கன்றனால இந்த டைலாக்கை இவர் சொன்னதுனால டிஎம்கே சைட்ல இருந்து இவரும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் சரியான ரிப்ளை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி அவர்கள் சொன்ன குட்டி கதைக்கு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே போல ஹாட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.